புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். முன்பகை காரணமாக ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மரக்காணம் டாஸ்மாக் கடை அருகே கிடந்த சடலம் கொலை செய்யப்பட்ட ஆனா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரசார் சார்பில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் 58 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டும் ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஓவியர் ரவியின் தனி ஓவிய கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டையில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.